ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு. பெண்களின் திருமண வயதை 18 இருந்து 21 உயர்த்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களின் திருமண வயதை 18 இருந்து 21 உயர்த்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டலாம். கணபதி, நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதா நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதா? அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் ஒப்புதல் பெற்று அதன் பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் சட்டமாக அமல்படுத்தப்படும். ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 23ஆம் தேதி என்று முடிவடைய உள்ளது. அதற்குள்ளாக 2 அவைகளிலுமே இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் லக்கிம்பூர் கேரி விவகாரம், 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் என்று பல்வேறு விவகாரங்கள் காரணமாக நாடாளுமன்றத்திலே அமளி தொடர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த முக்கிய மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தற்போது பெண்களுக்கான திருமண வயது 18 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 18 வயதுக்கு குறைவான பெண்ணுக்கு திருமணம் செய்ய முயற்சி நடைபெற்றால் அது குழந்தை திருமணமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வயது வரம்பை 21 உயர்த்துவதற்குத்தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆகவே அதற்கேற்ற வகையிலே குழந்தை திருமணத்தை தடுக்கும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் வகையிலே மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். பின்னர் இதற்கான ஒப்புதல் பெற்று சட்டமாக அது அமல்படுத்தப்பட வேண்டும். இதைத் தொடர்ந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இந்து மேரேஜ் ஆக்ட் போன்ற பல தொடர்புடைய சட்டங்களிலும் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த முடிவு இப்போது எடுக்கப்பட்டிருந்தாலும் இது அமலுக்கு வருவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். சென்ற வருடம் பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின விழா பேச்சிலே பெண்களின் திருமண வயதை 21 உயர்த்த வேண்டும் என குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆண்களுக்கு தற்போது 21 திருமண வயது நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போலவே பெண்களுக்கும் அதே வயதை திருமண வயதாக நிர்ணயிக்க மத்திய அரசு இந்த அமைச்சரவை முடிவு மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி. ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு.